வணக்கம். பெங்களூர்னு சொன்னாலே அதோட இன்னொரு பேர் கார்டன் சிட்டி அப்படின்றது நம்ம ஞாபகத்துக்கு வரும். நிறைய பேர் பெங்களூர் வந்து செட்டில் ஆகிறதுக்கு முக்கியமான 2 காரணம். ஒன்று, இது இந்தியாவோட ஐடி கேபிட்டல், அதனால நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதோட இது இந்தியாவை குளோபல் லெவலில் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய பிளேயராக ஆக்கியிருக்கு. அதனால இந்த இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் பெங்களூர் வராங்க. ஐடி இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் நிறைய லோக்கல் ஃபார்ம்ஸ், எம்என்சிஸ், ஸ்டார்ட் அப்ஸ்னு வேலை வாய்ப்புக்கு பஞ்சமே இல்லாத இடம் பெங்களூர். அடுத்தது பெங்களூரோட கிளைமேட். ஓவர் த இயர்ஸ் பெங்களூர் கிளைமேட்டில் சேஞ்சஸ் இருந்தாலும் அது ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. 3வது, கன்னட மக்கள். பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்ஸ்டு கல்ச்சர் உள்ள சொசைட்டியாக மாறினதுக்கு காரணம் கன்னட மக்கள் எல்லார்கிட்டையும் நல்லா பழகிறதும் ஒரு ரீசன். இதனால பெங்களூர் டெவலப் ஆகிறதோட கர்நாடகாவும் சேர்ந்தே டெவலப் ஆகுது. ஆஃப்கோர்ஸ் இந்தியாவும் தான். ஆனால் பெங்களூரோட மிகப்பெரிய பிரச்சனை அதோட டிராஃபிக். பெங்களூர் டிராஃபிக் பற்றின சுவாரஸ்யமான கதைகள் நிறையவே கிடைக்கும். அப்படி சமீபத்தில் கிடைச்ச கதை ஒரு ரொம்ப பெரிய ஐகானோடது. ஜோகோன்ற யூனிகார்ன் நிறுவனத்தோட கோஃபவுண்டர், $1 பில்லியன், அதாவது 100 கோடி ரூபாய் worth உள்ள ஜோகோ கம்பெனியோட கோஃபவுண்டர் மிஸ்டர் ஸ்ரீதர் வேம்பு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஸ்பிரேஷன்னு அவரை சொல்லலாம். இவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்ரீதர் வேம்பு அவர்களுக்கும் பெங்களூர் டிராஃபிக்குக்கும் என்ன சம்மந்தம், இல்லை என்ன கதைன்னு பார்க்கலாம். முதல்ல, இவ்வளோ பெரிய பில்லியனருக்கு சிட்டி லைஃப் மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் சமீபத்தில் பெங்களூருக்கு சிஎன்பிசி TV18 அண்ட் மணி கண்ட்ரோல் குளோபல் ஏஐ கான்க்ளேவ்ல கலந்துக்கிறதுக்காக வந்திருந்தார். அவரோட கம்பெனி பற்றின விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் பெங்களூர் டிராஃபிக்கை அவர் எப்படி அவாய்ட் பண்ணுறாருன்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டார். நான் எப்போவுமே நைட்டில் ரீச் ஆகிற மாதிரி தான் பெங்களூருக்கு வருவேன். அதே மாதிரி என்னோடய வேலைகளை முடிச்சுட்டு லேட்டாக தான் கிளம்புவேன். அதாவது நைட் டைமில் வந்துடுவேன், கிளம்பும் போதும் நைட் டைம்லேயே கிளம்புவேன். டிராஃபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே கிளம்பி வந்துட்டேன். இப்போது டிராஃபிக் இல்லாத நேரத்தில் தான் கிளம்ப போகிறேன்னு சொல்லி சிரித்தார். ஆக்சுவலாக கர்நாடகா கவர்மெண்ட்டும் பெங்களூர் கார்பரேஷனும் டிராஃபிக்கை குறைக்கிறதுக்காக என்னவெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் பெங்களூரோட மெட்ரோ பர்பிள் லைன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டிராஃபிக் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு. ஆனால் மூவிங்கில் இருக்குது. முதல்லலாம் இன்ச்சாக தான் நகரும், இப்போ பரவாயில்ல. சரி, ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் சொன்ன மாதிரி ஏர்லி மார்னிங் கிளம்பி போயிட்டு லேட் நைட் வந்தால் டிராஃபிக் குறைவாக இருக்குமான்னு செக் பண்ணுறதுக்காக இதை பாருங்கள், ஏர்லி மார்னிங் கிளம்பியாச்சு. இப்போ டைம் காலையில் 6:05. பாருங்கள், டிராஃபிக்கே இல்லாத பெங்களூர் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. மார்னிங் ஷிஃப்ட் முடிஞ்சு சைக்கிளில் போகிற செக்யூரிட்டிஸ், ஜாகிங் பண்ணுறவங்க, 1-2 தெருவோர வியாபாரிகள் தவிர ரோடு கிளியராக இருக்குது. சரி, ஈவினிங் ஆஃப்டர் 9 o'clock இதே மாதிரி போகலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இப்படி ஏர்லி மார்னிங் ட்ராவல் பண்ணுறது நல்லா சூப்பராக தான் இருக்குது. மார்னிங் வெதர் நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஆனால் டிராஃபிக் சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியல. அங்கங்கே கார்ஸ், பைக்கெல்லாம் பார்க்க முடியுது. இங்கே இருக்க பஸ் ஸ்டாப்பில் நிறைய ஐடி எம்ப்ளாயீஸ்ன்னு நினைக்கிறேன். அவங்க ஏர்லி மார்னிங் கிளம்பியிருக்காங்க, இல்லைன்னா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்காக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பிரிட்ஜ் மேலேயும் சுத்தமாக டிராஃபிக்கே இல்லை. கொஞ்சம் ஃபாகியாக இருக்கிறதுனால எதிர்த்தாப்பில் வர வெஹிக்கிள்ஸ் எல்லாம் லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு வராங்க. யூஸ்வலாக நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு 50 minutesலேருந்து 1 hour, சம்டைம்ஸ் 1 hourக்கு மேலே கூட ஆகும். ஆனால் இப்போது நான் 25 minutesல என்னோட டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1 or 2 hours கழித்து நம்ம இந்த ரோட்டில் இந்த மாதிரி போகவே முடியாது. ஒவ்வொரு 10 minutesக்கும் டிராஃபிக் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். இது பெங்களூர் தானான்னு கேட்குற அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம், டிராஃபிக்கே இல்லைன்றதுனால. சொல்லி வாய் மூடலை, அதுக்குள்ள டிராஃபிக்
கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இப்போவே. நான் சொன்ன மாதிரியே நான் வர வேண்டிய இடத்துக்கு இப்போது இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் போயிடுவேன். ஸோ நம்ம ஈவினிங் பார்க்கலாம். இதோ கிளம்பியாச்சு. இப்போ நேரம் சரியா 8:45. பாருங்க, இப்போ கூட டிராஃபிக் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஸ்டாக்னன்ட் டிராஃபிக் இல்லை, வண்டியெல்லாம் மூவ் ஆகிட்டே இருக்கு. ஆனால் ஸ்ரீதர் சார் சொன்ன மாதிரி நாம் தினமும் இவ்வளோ காலையில் ஆஃபீஸ் போய் ரொம்ப லேட்டாக திரும்பி வர முடியாது இல்லையா? பெங்களூர் டிராஃபிக்ன்றது நெவர் எண்டிங் ப்ராப்ளம், முடிவே கிடையாதுங்க. நன்றி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.